புதுமை தேடுகின்ற இதயங்களே, புது பலியில் கலந்திட வாருங்களே. புவியில் ஆண்டவர் இருக்கின்றார், அவர் புனித இதயங்களை திறக்கின்றார். எழுக இறை குலமே, இறைவனின் ஆசி அடைந்திடவே. எழுக எழுக இறை குலமே, இங்கு இறைவனின் ஆசி அடைந்திடவே. புதுமை தேடுகின்ற இதயங்களே, புது பலியினில் கலந்திட வாருங்களே. இடர்படும் இறைவனின் ஊழியரே, நம் இறைவனின் பணியினை ஏற்றிடவே. இடர்படும் இறைவனின் ஊழியரே, நம் இறைவனின் பணியினை ஏற்றிடவே. இகமதிலினிலே அழைக்கின்றார், இகமதிலினிலே அழைக்கின்றார். தலைவன் தங்க தலைவன் இயேசுவின் வழியினில் தரணியை நாடும் வழி நடத்திடவே பணிக்கின்றார். புதுமை தேடுகின்ற இதயங்களே, புது பலியினில் கலந்திட வாருங்களே. புவியில் ஆண்டவர் இருக்கின்றார், புனித இதயங்கள் பிறக்கின்றார். ஆண்டவர் தாமே தம் மக்களின் வலிமை, தாம் திருப்பொழிவு செய்தவருக்கு அவரே மீட்பு தரும் பாதுகாப்பு. ஆண்டவரே, உம் மக்களுக்கு விடுதலை அளித்தருளும். உமது உரிமை சொத்தான அவர்களுக்கு ஆசி வழங்கும். என்றென்றும் அவர்களை ஆண்டு நடத்தியருளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, பொது காலத்தினுடைய 12வது வாரத்திலே இன்றைய நாளிலே நாங்கள் கால் பதிக்கின்ற வேளையிலே இன்றைய நாளினுடைய 3 வாசகங்களும் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பயத்தினை நம்பிக்கையினை நீக்கி வாழ எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஆண்டவர் எங்கள் கூட இருக்கும் பொழுது நாங்கள் எதற்கும் அஞ்ச வேண்டியது இல்லை. உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்சாமல் ஆன்மாவையும் சேர்த்து கொல்ல வல்லவர்களுக்கே அஞ்ச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைய நாளிலே எங்களுக்கு கற்றுத்தருகின்றார். எனவே இந்த திருப்பலியிலே எங்களுடைய வாழ்விலே எவையெல்லாம் எங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றது, எந்தெந்த காரணங்கள் எங்களுடைய வாழ்விலே அவநம்பிக்கையினை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது, ஒரு கணம் எங்களுடைய மனக்கண் முன் கொண்டு வருவோம். எது எது எங்களுடைய வாழ்விலே நாங்கள் உண்மையினை, நீதியினை, சமத்துவத்தினை கடைபிடிப்பதற்கு எங்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகின்றது என்று சொல்லி ஒரு கணம் சிந்தித்து பார்த்து ஆண்டவருடைய வார்த்தையிலே நம்பிக்கை கொண்டவர்களாக அவரிடம் சரணாகதி அடைந்து நாங்கள் இந்த பயத்தினை, அச்சத்தினை, அவநம்பிக்கையினை விட்டு நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ இந்த திருப்பலியிலே நாங்கள் வேண்டி நிற்போம். கடவுள் எங்களுக்கு தந்தையாக இருப்பது போல இந்த உலகத்திலே எங்களுக்கு நம்பிக்கையை தரக்கூடிய தந்தையாக இருப்பவர் எங்களுடைய குடும்பங்களிலே இருக்கின்ற ஒவ்வொரு அப்பாவுமாக இருக்கின்றார். இன்றைய நாளிலே தந்தையர் தினத்தை கொண்டாடுகின்ற வேளையிலே ஆண்டவர் எங்களுக்கு தந்த நம்பிக்கையின் கருவியாகிய
அப்பாவுக்காக, ஆதரவு தருகின்ற அப்பாவுக்காக, எங்களுக்காக கடினப்பட்டு உழைக்கின்ற அப்பாவுக்காக, எங்களுக்கு நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று எப்பொழுதும் ஆறுதல் தருகின்ற எங்கள் ஒவ்வொருவருடைய அப்பாக்களுக்காகவும் இன்றைய நாளிலே நாங்கள் மன்றாடுவோம். அவர்களை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும், அவர்களுடைய உழைப்பை அவர் ஆசீர்வதிக்க வேண்டும். இன்றைய நாளிலே தந்தையர் தினத்தை கொண்டாடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய தந்தைக்காக முதற்கடமையாக அவர்களுடைய நல்வாழ்வுக்காக, அமைதியான வாழ்வுக்காக செபிக்க நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அத்தோடு இந்த திருப்பலியிலே பிறந்த தினத்தை கொண்டாடுகின்ற மேரி யூகரிஸ்டா ஆண்டனி யூபர்ட், லெனின் ரூபன் 17வது ஆண்டு, மொரிசன் டொமினிக் ரூபன் 18வது ஆண்டு, ஜொய்சன் 18வது ஆண்டு பிறந்த தினத்தை இன்றைய நாளிலே கொண்டாடுகின்றார்கள். இந்த சகோதரங்களோடு இறைவன் நிறைவாக இருந்து அவர்களை தொடர்ந்தும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் இந்த திருப்பலியிலே மன்றாடி நிற்போம். அத்தோடு இந்த திருப்பலியிலே இன்றைய நாளிலே ஒருவர் இதய சத்திர சிகிச்சைக்காக உட்படுத்தப்படுகின்றார். இறைவனுடைய கரத்திலே அவரை கொடுப்போம். அவருடைய சத்திர சிகிச்சையை மேற்கொள்ள இருக்கின்ற வைத்தியர்கள், அவரை சுற்றி இருக்கின்ற எல்லா சூழலையும் இறைவன் தாமே பொறுப்படுத்தி வெற்றிகரமாக இந்த சிகிச்சை நிறைவு பெறும்படியாக இந்த சகோதரனுக்காக மன்றாடுவோம். அத்தோடு இந்த திருப்பலியிலே இறந்து 30வது ஆண்டிலே நினைவு கூறப்படுகின்ற விக்டர் மொத்தம் போல் என்கின்ற அடியவருடைய ஆன்மகளை பாற்றிக்காகவும் நாங்கள் மன்றாடி இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். திருப்பலியை நாங்கள் தகுதியான முறையிலே ஒப்புக் கொடுப்பதற்கு எங்களுடைய பாவங்கள், குறை குற்றங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. விழுந்து விட்டேன், மீண்டும் தவறி விட்டேன், என்னை தூக்கும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. என்னுடைய வாழ்விலே அச்சங்கள் சூழ்கின்ற வேளையிலே ஆண்டவரே, நான் விழுந்து விட்டேன், அவ நம்பிக்கையிலே வாழ்ந்து விட்டேன், என்னை மன்னித்தருளும். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற தந்தையர்களை நாங்கள் மதிக்க தவறிய குற்றங்களுக்காக, அவர்களுடைய உழைப்பினை, அன்பினை, அவர்களுடைய தியாகத்தினை உணர மறந்த சந்தர்ப்பங்களுக்காக இந்த வேளையிலே மனம் வருந்துகின்றோம். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. சோர்ந்து விட்டேன், மானம் உடைந்து விட்டேன், என்னை தூக்கும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கே மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராம் இறைவனே, இடையில்லாத விண்ணரசே, ஆற்றலைக் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையில் நின்று நீத்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத. பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியிலுள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவது இல்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கடவுள் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியினின்று விடுவித்தார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வசனங்கள் 10 தொடக்கம் 13 எரேமியா கூறியது: சுற்றிலும் திகில் என்று பலரும் பேசிக் கொள்கின்றார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள் அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கின்றார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கின்றார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கின்றார்கள்.
ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர். அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும். அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளர்களை சோதித்து அறிபவரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவர் நீரே. நீர் என் எதிரிகளை பழி வாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியினின்று விடுவித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக: கடவுளே உமது பேரன்பினால் எனக்கு பதில் தாரும். கடவுளே உமது பேரன்பினால் எனக்கு பதில் தாரும். கடவுளே உமது பேரன்பினால் எனக்கு பதில் தாரும். பொருட்டே நான் இழிவை ஏற்றேன். வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதனானேன். என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலானானேன். உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்து விட்டது. உம்மை பழித்து பேசினவர்களின் பழி சொல்கள் என் மீது விழுந்தன. கடவுளே உமது பேரன்பினால் எனக்கு பதில் தாரும். ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன். கடவுளே உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். துணை செய்வதில் நீர் மாறாதவர். கடவுளே உமது பேரன்பு பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடுபவர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. வானகமும் வையகமும் கடல்களும் அவற்றில் உள்ள யாவும் அவரை புகழட்டும். கடவுளே உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். குற்றத்தின் தன்மை வேறு, அருள் கொடையின் தன்மை வேறு. திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, திருவசனங்கள் 12 தொடக்கம் 15 வரை. சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு மனிதன் வழியாக பாவம் இந்த உலகில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாக சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவிக்கொண்டது. திருச்சட்டம் தரப்படும் முன்பும் உலகில் பாவம் இருந்தது. ஆனால் சட்டம் இல்லாத போது அது பாவமாக கருதப்படவில்லை. ஆயினும் ஆதாம் முதல் மோசே வரையில் இருந்தவர்கள் ஆதாமை போல் கடவுளின் கட்டளையை மீறி பாவம் செய்யவில்லை எனினும் சாவு அவர்கள் மீது ஆட்சி செலுத்திற்று. இந்த ஆதாம் வரவிருந்தவருக்கு முன்னடையாளமாக இருக்கின்றார். ஆனால் குற்றத்தின் தன்மை வேறு, அருள் கொடையின் தன்மை வேறு. எவ்வாறெனில், ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர். ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதரின் வழியாய் வரும் அருள் கொடையும் பலருக்கு மிகுதியாக கிடைத்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, 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 Alleluia,
பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 10 இறை வசனங்கள் 26 தொடக்கம் 33 அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள். காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கு அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பது இல்லையா? எனினும் அவற்றில் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதீர்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை உன்னுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையிலும் நான் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதளிப்பவர்கள் எவரையும் விண்ணுலகில் இருக்கின்ற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதளிப்பேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு முறை நான் பங்கிலே இருந்த வேளையிலே ஒரு பிள்ளை என்னிடம் வந்து சொன்ன, ஃபாதர், என்னுடைய கைகளை ஆசீர்வதித்து விடுங்கள் என்று சொல்லி. ஏன் கைகளை ஆசீர்வதித்து விட சொல்லி என்று கேட்கின்ற வேளையிலே அவள் சொன்னாள், நான் என்னுடைய கைகளிலே திருநீறு பட்டுவிட்டது, எனக்கு பயமாக இருக்கின்றது என்று சொல்லி அவள் சொன்னாள். இன்று கிறிஸ்தவர்கள் எங்கள் மத்தியிலே ஒரு பயம். எங்களுக்கு ஒரு நாள் காய்ச்சல், 2 நாள் காய்ச்சல் என்றால் பரவாயில்லை. காய்ச்சல் தொடர்ந்து விட்டால், அல்லது தலையடி தொடர்ந்து விட்டால், அல்லது மன அழுத்தம் தொடர்ந்து விட்டால் எங்களுக்குள்ளே பயம் ஏற்படுகின்றது. எங்களுக்கு யாரோ ஏதோ செய்து போட்டார்கள் என்று சொல்லி பயம். எதற்கு எடுத்தாலும் பயம். சில வேளைகளிலே எங்களுக்கு உண்மையை எடுத்து கூற பயமாக இருக்கின்றது. நீதியை எடுத்து கூற பயமாக இருக்கின்றது. தவறினை சுட்டிக்காட்ட பயமாக இருக்கின்றது. துன்பங்கள், அது பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், உடல் நோய்களாக இருக்கலாம். இவைகளை கண்டவுடனே எங்களுக்கு பயம் வருகின்றது. சில வேளைகளிலே நாங்கள் இந்த உண்மையை, நீதியை நிலைநாட்டுவதிலே, தவறினை திருத்துவதிலே நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஒரு இணக்கப்பாட்டுக்கு போகின்றவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ விழுமியம் என்னவென்று தெரிந்தும் இவருக்கு இது செய்தால் பிடிக்கும் என்று நாங்கள் இதை செய்கின்றோம், அவருக்கு அது செய்தால் அது பிடிக்கும் என்று சொல்லி நாங்கள் செய்கின்றோம். இவருக்கு இதை சொன்னால் பிடிக்கும் என்று சொல்லி அவருக்கு பிடித்தவற்றை சொல்கின்றோம். இவருக்கு இதை சொன்னால் இவருக்கு பிடிக்கும் என்று சொல்லி இதை சொல்கின்றோம். நாங்கள் எங்களுடைய விழுமியங்களிலே நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டுக்கு செல்லுகின்றவர்களாக இருக்கின்றோம். அரசியலிலே இணக்கப்பாட்டுக்கு செல்லுவது போல எங்களுடைய ஆன்மீக வாழ்விலே, ஒழுக்க வாழ்விலே நாங்கள் இணக்கப்பாட்டுக்கு செல்லுகின்றோம். எங்களை நாங்கள் விட்டுக் கொடுக்கின்றோம். கிறிஸ்தவர்கள் என்ற நிலையிலே இருந்து நாங்கள் தளர்ந்து போகின்றோம். காரணம் என்னவென்று சொன்னால் பயம். எதையோ நினைத்து எங்களுக்கு பயமாக இருக்கின்றது, அச்சமாக இருக்கின்றது.
எனவே நாங்கள் பணிந்து போகின்றோம், எங்களை விட்டுக் கொடுக்கின்றோம். எங்களுடைய பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள், கலாச்சாரங்கள், எங்களுடைய நம்பிக்கைகள், இவற்றிலே இருந்து நாங்கள் தளர்ந்து போகின்ற மனிதர்களாக இருக்கின்றோம். இப்படிப்பட்ட மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கு இன்றைய நாளிலே தரப்படுகின்ற 3 வாசகங்களும் ஒருமித்து ஒரு கருத்தை சொல்லுகின்றது. அது என்னவென்று சொன்னால், அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம். கடவுள் எங்களுக்கு தருகின்ற வார்த்தையாக இருக்கின்றது. ஒரு துன்பத்திலே இருக்கின்ற மனிதனுக்கு, ஒரு வேதனையோடு, அவநம்பிக்கையோடு, கைவிடப்பட்ட நிலையோடு என்ன செய்வது என்று சொல்லி தவிக்கின்ற ஒரு மனிதனுடைய வாழ்விலே ஆறுதலை கொடுக்கக்கூடிய வார்த்தையாக, நான் உன்னோடு இருக்கின்றேன், அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம் என்கின்ற வார்த்தை அமைந்து நிற்கின்றது. அதனாலதான் நாங்கள் திருவிவிலியத்திலே பல இடங்களிலே பார்க்கின்றோம். கடவுள் சொல்லுகின்றார், அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம், நான் உங்களோடு இருக்கின்றேன். மோசேயை பணிக்கு அனுப்புகின்ற வேளையிலே மோசே பயப்படுகின்றார். நான் எப்படி பார்வோனிட்ட போறது, எனக்கு பேச தெரியாது, எனக்கு வாய் திக்கும், இந்த பார்வோன் என்னை கொன்று போடுவான் என்று சொல்லி மோசே பயப்படுகின்ற வேளையில, பல சந்தர்ப்பங்களிலே மோசே பின்வாங்குகின்ற வேளையில ஆண்டவர் அவரை வலுப்படுத்துகின்றார், பலப்படுத்துகின்றார். அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கின்ற வார்த்தையினாலே ஆண்டவர் மோசேயை முன்னகர்த்தி சென்று இஸ்ரவேல் மக்களினுடைய விடுதலைக்கு அவரை ஒரு கருவியாக பயன்படுத்தியதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இயேசுவினுடைய வாழ்க்கையிலே பல இடங்களிலே இயேசு அஞ்ச வேண்டாம் என்கின்ற நம்பிக்கையான வார்த்தையை எங்களுக்கு தந்து நிற்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், 3 இடங்களிலே ஆண்டவர் சொல்லுகின்றார், அஞ்ச வேண்டாம். இறையரசை நினைத்து கலங்காதீர்கள், இறையரசு மறைவாயுள்ளது, அது வெளிப்படும். எனவே நீங்கள் அதை நினைத்து கலங்க வேண்டாம். உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்ள நீங்கள் அஞ்ச வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். சீடர்களை பணிக்காக அனுப்புகின்ற வேளையிலே அந்த சீடர்கள் பலவிதமான இன்னல்களை எதிர்கொள்ள போவார்கள். அவர்களுக்கு யூத மதத்திலே இருந்து எதிர்ப்புகள் வரும். அவர்களை துன்புறுத்துவார்கள், ஏளனப்படுத்துவார்கள். ஓநாய்களுடைய ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல உங்களை நான் அனுப்புகின்றேன். எனவே உங்களுடைய வாழ்வு ஒரு பயங்கரமானதாக இருக்கும். அச்சத்தின் மத்தியிலே, துன்பத்தின் மத்தியிலே, போராட்டங்களின் மத்தியிலே வாழ வேண்டிய ஒரு வாழ்வாக இருக்க போகின்றது. எனவே ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் அஞ்ச வேண்டாம், நான் உங்களோடு இருக்கின்றேன் என்கின்ற நம்பிக்கையான வார்த்தையினை கூறி நிற்கின்றார். மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே இருந்து 34வது வசனத்தை நாங்கள் வாசிக்கின்ற வேளையிலே, எதை உண்பது, எதை குடிப்பது, எதை உடுத்துவது என்று சொல்லி நாங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனென்று சொன்னால் எங்களுடைய விண்ணக தந்தைக்கு தெரியும் எங்களுக்கு எதை உடுத்த வேண்டும், எதை கொடுக்க வேண்டும், எதை உண்ணத்தர வேண்டும் என்று சொல்லி அவருக்கு தெரியும். நாளைய நாளை நினைத்து கலங்க வேண்டாம். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் எங்கள் மேலே கவலை கொண்டவராக இருக்கின்றார். அவருக்கு தெரியும் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், அவருக்கு தெரியும் எங்களுக்கு எப்போது செய்ய வேண்டும் என்று சொல்லி. எனவே நாங்கள் நம்பிக்கை உடையவர்களாக, நாங்கள் உடலை கொல்லுகின்றவர்களுக்கு நாங்கள் அடிபணியாதவர்களாக, ஆண்டவருடைய விழுமியங்களிலே நாங்கள் நிலைத்து நிற்கின்றவர்களாக, இறை நம்பிக்கையிலே ஊன்றப்பட்டவர்களாக, நாங்கள் துன்பங்கள் வருகின்ற வேளையிலே மனம் சோர்ந்து போகாதவர்களாக முன்னோக்கி பயணிக்க இன்றைய நாளிலே நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் இயேசு எங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கின்றார். அவர் பயப்பட இல்லை. அதிகாரத்தில் இருந்தவர்களுக்கு, சமய தலைவர்களுக்கு அவர் பயப்படவில்லை. உண்மையை எடுத்து கூற வேண்டிய இடத்திலே எடுத்து கூறினார். மனிதநேய மதிக்கப்பட வேண்டிய இடத்திலே மனிதநேய மதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னார். அவர் பயப்படவில்லை. மக்கள் துன்பத்தை கண்டு பயங்குகின்றவர்களே அவரும் சேர்ந்து கலங்கவில்லை. அவர் நம்பிக்கையை கொடுத்தவராக இருக்கின்றார். எனவே கிறிஸ்து எங்களுடைய வாழ்விலே நம்பிக்கையை தருவதற்கு முன்னுதாரணமாக இருக்கின்றார். எங்கள் முன்னிலையிலே வாழ்ந்த எத்தனையோ புனிதர்கள் இந்த வாழ்வு நிலைக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய துணிச்சல், அவர்கள் இந்த உலகத்திலே எதிர்கொண்ட சவால்கள், இவையெல்லாம் எங்களுடைய வாழ்விலே ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றது.
இவர்களுக்குள்ளே முக்கியமான ஒருவராக இருக்கின்றார் தெர்த்துல்லியன். இவர் தெர்த்துல்லியன் 2ஆம் செஞ்சுரியிலே 2ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒருவர். அவர் தம்முடைய வார்த்தைகளை சொல்லுகின்ற வேளையிலே, நீங்கள் எங்களை கொல்லலாம், துன்புறுத்தலாம், சித்திரவதை செய்தலாம், எந்த அளவுக்கு எங்களை நீங்கள் துன்புறுத்துவீர்களோ அந்த அளவுக்கு நாங்கள் வளருவோம். ஏனெனில் மறை சாட்சியரின் இரத்தம் திரு அவையின் வித்து. மறை சாட்சியரின் ஒவ்வொரு துளி இரத்தத்திலும் 30 மடங்காக, 60 மடங்காக, 100 மடங்காக நம்பிக்கையாளர்களை ஆண்டவர் பெருகச் செய்கின்றார். எனவே நாம் செய்ய வேண்டியது உடலை கொள்பவருக்கு அஞ்சாமல் அவருடைய பணியை செய்வதுதான் எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. ஒரு அருட்தந்தை, யாழ்ப்பாணத்திலே பிறந்த அல்லப்புட்டியை சார்ந்த அருட்தந்தை ஃபாதர் அலெக்சாண்டர், நற்கருணை பணியாளர் சபையிலே தமிழ் குருக்களை பிரதிநிதிப்படுத்துகின்ற முதலாவது குருவானவர். அந்த குருவானவருடைய வாழ்விலே நடந்த ஒரு சம்பவம், கொழும்பிலே வெள்ளைவானிலே ஆக்களை கடத்துகின்ற அந்த வேளையிலே அவர் வீதியாலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே இளைஞர் ஒருவரை பலவந்தமாக வெள்ளைவானுக்குள்ளே ஏற்றுவதற்கு ஒரு கும்பல் முயற்சித்துக் கொண்டிருந்த வேளையிலே இந்த அருட்தந்தை உடனே இறங்கி அந்த இளைஞரை விடுவிக்கும்படியாக இவர்களிடம் கேட்டார். ஆனால் அவர்கள் இவரோடு வாதிட்டார்கள். எனவே இவர் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், அந்த வெள்ளைவானுக்குள்ளே தான் ஏறி உட்கார்ந்து கொண்டு சொன்னார், அந்த இளைஞனை ஏற்ற வேண்டும் என்று சொன்னால் என்னையும் ஏற்றிக்கொண்டு போங்கள் என்று சொல்லி, இது சிக்கலாக அமைந்து விடும் என்று சொல்லி அந்த இடத்திலே அந்த இளைஞனை விட்டுவிட்டு அந்த கும்பல் செல்லுகின்றார்கள். அங்கே நீதி கேட்கப்படுகின்றது. உண்மைக்கான ஒரு குரலை கொடுத்த ஒரு அருட்தந்தையாக இருக்கின்றார். பலர் எங்களுடைய வாழ்விலே இருக்கின்றார்கள். உண்மைக்காக, நீதிக்காக குரல் கொடுக்கின்றவர்கள், உழைக்கின்றவர்கள், அஞ்சாமல் செயற்படுகின்றவர்கள் இருக்கின்றார்கள். எனவே இவர்களுடைய வாழ்வு முறை எங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றது. பல தடவைகளிலே நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால், ஒரு விடயம் சொல்லப்படுகின்ற வேளையிலே அதை நாங்கள் எதிரான முறைக்குத்தான் பாவிக்கின்றோம். அஞ்ச வேண்டாம் என்று கடவுள் சொல்லுகின்ற வேளையிலே நாங்கள் எதற்கு அஞ்சாமல் இருக்கின்றோம்? களவெடுப்பதற்கு அஞ்சாமல் இருக்கின்றோம், பொய் சொல்லுவதற்கு அஞ்சாமல் இருக்கின்றோம், பிறரை பற்றி இல்லாதது பொல்லாதது சொல்லுவதற்கு நாங்கள் அஞ்சாமல் இருக்கின்றோம், பிறரை பற்றி பிறருக்கு இழிவானதை செய்வதிலே நாங்கள் அஞ்சாமல் இருக்கின்றோம், ஏமாற்றுவது வேலைகளை அஞ்சாமல் செய்கின்றோம், கீழ்ப்படியாத வேலைகளை அஞ்சாமல் செய்கின்றோம். எனவே ஆண்டவர் சொல்லுகின்ற அஞ்சாமை வேற, நாங்கள் செய்கின்றது இன்னொரு விதமாக இருக்கின்றது. நாங்கள் எதற்கு அஞ்சாமல் செய்ய வேண்டும் என்று சொன்னால், உண்மையை எடுத்துரைப்பதற்காக. அவன் நம்பிக்கையிலே நாங்கள் அஞ்சாமல் வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய வாழ்விலே நாங்கள் நீதியை கடைபிடிப்பதிலே, வருத்தங்கள் துன்பங்கள் வருகின்ற வேளையிலே இறைவன் மட்டிலே முழுமையான நம்பிக்கை கொள்ளுகின்ற அந்த பயமில்லாத தன்மைதான் எங்களுடைய வாழ்விலே அவசியமானதாக இருக்கின்றது. எனவே ஆண்டவர் இயேசு வெறுமனே அஞ்சாமல் இருங்கள், அஞ்ச வேண்டாம் என்று மட்டும் சொல்லவில்லை. அஞ்ச வேண்டாம் என்று சொல்லி அவர் சொல்லுகின்ற வேளையிலே அவ்வாறு நாங்கள் வாழுவதற்கு அவர் எங்களுக்கு ஒரு வழிமுறையை சொல்லித் தருகின்றார். மனிதனுடைய வாழ்விலே பயம் ஏற்படுவது இயல்பு. யாரும் சொல்லல எனக்கு பயம் இல்லை, நான் எல்லாத்துக்கும் துணிஞ்சவன் என்று சொல்லி யாருமே சொல்லிவிட முடியாது. ஏதோ ஒரு விதத்திலே நாங்கள் பயப்பட வேண்டியவர்களாக இருக்கிறது, மனிதனுடைய இயல்பாக இருக்கின்றது. அவ்வாறு எங்களுடைய வாழ்விலே பயங்கள், அச்சங்கள், இடர்கள், துன்பங்கள், இருட்டான பக்கங்கள் எங்களை துரத்துகின்ற வேளையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு சொல்லி தருகின்றார். மத்தேயு 26:38 சொல்லுகின்றார், கெத்செமனி தோட்டத்திலே கடவுளோடு நடந்த அந்த உரையாடலிலே, சுபத்திலே எனது உள்ளம் சாவு வரும் அளவுக்கு ஆழ்துயரம் கொண்டுள்ளது. முதலாவது சொல்லுகின்றார். இரண்டாவது தந்தையிடம் மன்றாடுகின்றார், உமக்கு சித்தமானால் இந்த துன்பக் கிண்ணம் என்னை விட்டு நீங்கும்படி மன்றாடுகின்றார். மூன்றாவது படிநிலை, ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, அது உம்முடைய சித்தத்தின்படி எல்லாம் நடைபெறட்டும் என்று சொல்லி அங்கே அவர் தம்மை கையளிக்கின்றார். அதுதான் எங்களுடைய வாழ்விலே எங்களுக்கு ஏற்படுகின்ற அச்சங்கள், பயங்கள் மத்தியிலே நாங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. கடவுளிலே நாங்கள் நம்பிக்கை உடையவர்களாக,
கடவுள் பால் எங்களுடைய செபங்களை தொடர்ந்து ஏறெடுக்கின்றவர்களாக எங்களுடைய வாழ்விலே இருக்க நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். மத்தேயு 8:24 நாங்கள் பார்க்கின்றோம், சீடர்கள் பயணிக்கின்ற வேளையிலே, புயல் காற்றினாலே அஞ்சுகின்ற வேளையிலே, ஆண்டவரே நாங்கள் சாக போகின்றோம், உமக்கு கவலை இல்லையா? அங்கே அவர்களுடைய ஒரு செபம் ஒன்று இருந்தது. ஆண்டவரிடம் வேண்டுகின்றார்கள், ஆனால் அவர்களிடம் நம்பிக்கை இருக்கவில்லை. அதனால்தான் ஆண்டவர் அவர்களுடைய அவநம்பிக்கையை கடிந்து கொண்டு நம்பிக்கையோடு இருக்கும்படியாக, நான் இருக்கின்றேன் துணிச்சலோடு செயற்படும்படியாக ஆண்டவர் அவர்களை திடப்படுத்துகின்றார். இன்றைய முதலாவது வாசகத்திலே எரேமியா இறைவாக்கினருடைய வாழ்விலே நடந்த சம்பவம் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒரு பெரியதொரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஆழமான கருத்துக்களை எங்களுக்கு தருகின்றதாக இருக்கின்றது. எரேமியா இறைவாக்கினர் சொல்லுகின்ற, ஆண்டவரே நான் உம்முடைய வார்த்தையை தானே அறிவித்தேன், நீர்தானே சொன்னீர் பபிலோன் வந்து இஸ்ரேல் மக்களை அடிமைப்படுத்த போகின்றார்கள், அதைத்தானே நான் சொன்னேன். சொல்லுகின்ற வேளையிலே இந்த மக்கள் எனக்கு எதிராக திரளுகின்றார்கள், என்னுடைய நண்பர்கள் கூட நான் சாக வேண்டும், நான் எப்பொழுதும் மயங்குவேன், என்னை சாகடிக்க வேண்டும், இவனை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி எனக்கு எதிராக செய்கின்றார்களே என்று சொல்லி எரேமியா கலங்குகின்றார். ஆனாலும் எரேமியானுடைய வாழ்விலே அவர் சொல்லுகின்றார், அவருடைய வாழ்வினுடைய நம்பிக்கை சொல்லுகின்றார், ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரனாக இருக்கின்றார், எனவே நான் பயப்பட மாட்டேன். தீயோர்கள் என்னை துன்புறுத்தினாலும் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். தீயோர் நேர்மையானவர்களை ஆண்டவர் பாதுகாக்கின்றவராக இருக்கின்றார் என்கின்ற நம்பிக்கையான வார்த்தையினை எங்களுக்கு சொல்லி தருகின்றார். இன்றைய இரண்டாவது வாசகத்திலே தூய பவுலடிகளார் சொல்லுகின்ற வேளையிலே, ஆதாம் அவர் வழியாக சாவு வந்தது என்று சொன்னால் கீழ்ப்படிவு இல்லாமையாலே, கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிவினாலே கிறிஸ்து சாவினை வெற்றி கொண்டவராக இருக்கின்றார். எனவே நாங்கள் கிறிஸ்து சாவினை வெற்றி கொண்டார், எனவே உடலை கொள்பவர்களுக்கு நாங்கள் அஞ்ச தேவையில்லை. நாங்கள் கடவுளுக்கு அஞ்சி வாழுகின்றவர்களாக எங்களுடைய வாழ்விலே இருக்க வேண்டும் என்று சொல்லி கூறப்படுகின்றது. சிட்டுக்குருவிகளை விட நீங்கள் மேலானவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். வானத்து பறவைகளுக்கு உணவளிக்கின்றார், காட்டு மரங்களுக்கு அவர் நீர் கொடுக்கின்றார், அவர்களுடைய வளர்ச்சி தண்டபாட்டுக்கு நடைபெறுகின்றது. ஏனென்று சொன்னால் கடவுள் அவற்றை பராமரிக்கின்றார். உங்களுடைய தலைமுடி ஒன்று கூட தந்தையினுடைய திருவுளம் இல்லாமல் கீழே விழாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். அந்த அளவிற்கு அவர் எங்கள் மீது கரிசனை உடையவராக, நாங்கள் அவருடைய பார்வையிலே மதிப்பு பெற்றவர்களாக இருக்கின்றோம் என்பதனை நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நாளிலே நாங்கள் தந்தையர் தினத்தினை நாங்கள் கொண்டாடுகின்ற வேளையிலே நான் ஒரு இடத்திலே வாசித்தேன், ஒரு தந்தை இந்த உலகத்திற்கு என்னுடைய தந்தை ஒரு தந்தையாக இருக்கின்றார், ஆனால் என்னுடைய குடும்பத்திற்கு அவர்தான் உலகமாக இருக்கின்றார். கடவுள் எங்களுக்கு தந்தையாக இருக்கின்றார். நாங்கள் காணக்கூடிய தந்தையாக எங்களுடைய குடும்பங்களிலே தரப்படுகின்ற ஒவ்வொரு தந்தையும் எங்களுக்கு நம்பிக்கையினுடைய தூண்களாக இருக்கின்றார்கள். எனவே நாங்கள் கடவுள் எங்களுக்கு தந்திருக்கின்ற எங்களுடைய அம்மா அப்பா இவர்களை நாங்கள் நம்ப வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவர்களுடைய கரங்களிலே எங்களை கொடுக்க வேண்டியவர்களாக ஒவ்வொரு பிள்ளைகளும் நாங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒருமுறை ஒரு பேராசிரியர் 200 மாணவர்கள் மத்தியிலே உரையாற்றுகின்ற வேளையிலே ஒரு 20 ரூபா நோட்டை எடுத்து கசக்கி போட்டு முதலாவது கேட்டார், யாருக்கு இந்த 20 ரூபா வேணும் என்று சொல்லி எல்லாரும் கையை உயர்த்தினார்கள். பிறகு அந்த 20 ரூபா என்று சொல்லாமல் டாலர் என்று சொல்லுவோம், பவுண்ட்ஸ் என்று சொல்லுவோம், 20 பவுண்ட்ஸ் யாருக்கு வேண்டும் என்று சொல்லுகின்ற வேளையில் எல்லாரும் ஏற்றினார்கள். பிறகு அந்த 20 பவுண்ட்ஸை அவர் கசக்கி போட்டு கேட்டார், இப்ப யாருக்கு இது வேணும் என்று சொல்லி மெல்ல மெல்லமாக எல்லாற்ற கையும் உயர்ந்தது. பிறகு அந்த 20 பவுண்ட்ஸை அவர் காலுக்குள்ள போட்டுட்டு சப்பாத்தால உலக்கி ஊத்தியாக்கி போட்டு கேட்டார், இப்ப யாருக்கு வேணும் என்று சொல்லி எல்லாரும் கையை மெல்ல மெல்லமாக உயர்த்தினார்கள். அவர் அவர்களுக்கு ஒரு படிப்பினையை சொன்னார். இந்த 20 பவுண்ட்ஸ் அது எப்பொழுதும் உலக்கினாலும் நசுக்கினாலும் அது அழுக்காக்கப்பட்டாலும் அதனுடைய பெறுமதி குறைவதே இல்லை. அதே போலதான் ஒவ்வொரு தந்தையர்களும் எங்களுக்கு பெறுமதி வாய்ந்தவர்களாக இருக்கின்றார்கள்.
ஒவ்வொருவரும் கடவுள் பார்வையிலே பெருமதி வாய்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். நாங்கள் தாழ்த்தப்படலாம், நாங்கள் வீழ்த்தப்படலாம், நாங்கள் ஓரங்கட்டப்படலாம், நாங்கள் தோல்விகள் அடையலாம். ஆனால் நாங்கள் கடவுளினுடைய பார்வையிலே பெருமதி மிக்கவர்களாக இருக்கின்றோம். கடவுள் எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். எனவே நாங்கள் எங்களுடைய வாழ்விலே அஞ்சாமல் அவரை தேடுகின்றவர்களாக, அவருடைய வாழ்விலே நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இன்றைய காலையில நான் ஒரு பாட்டொன்று கேட்டேன். அந்த பாட்டிலே வருகின்ற முதலாவது வரி, அவர் சொல்லுகின்றார், தாவீது தம்முடைய சொந்த மகன் அப்சலோமாலே துன்புறுத்தப்படுகின்ற வேளையிலே, தூங்க முடியாமல் தவிக்கின்ற வேளையிலே ஆண்டவர் தாவீதை தூங்க வைக்கின்றார், அவனை வழி நடத்துகின்றார். நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதியாக என்று சொல்லி. எனவே கிறிஸ்து இயேசுவிலே அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் அச்சம் வருகின்ற வேளையிலே கடவுளை தாங்கி பிடிப்போம். இயேசு எங்களுக்கு காட்டிய அந்த வழியிலே நாங்கள் கடவுளோடு இணைந்து இடைவிடாத செபத்திலே நிலைத்திருக்கின்ற வேளையிலே எத்தகைய அச்சங்களும் எங்களுடைய வாழ்விலே மறைந்து போகின்றன. ஆண்டவர் எங்களுக்கு நம்பிக்கையும் பலத்தையும் தந்து எங்களை வழி நடத்துவார். ஆமென். எழுந்து நின்று எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். வானமும் பூமியும் படைத்தவராய் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை சுதன் தூய ஆவியுமாய் தன்னில் நிறைவுடன் வாழ்கின்றார். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் திருமகன் மரியிடம் மனுவானார். மனிதரை புனிதராக்கிடவே புனிதராம் கடவுள் மனிதரானார். காத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். கல்லறை ஒன்றில் அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் பெற்றார். மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாடும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்தில் நடுவரை திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகின்றோம். பாரில் அவர் துணை வேண்டுகின்றோம். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைகின்றோம். திருச்சபை உரைப்பதை நம்புகின்றோம். புனிதர்கள் உறவை நம்புகின்றோம். உடலின் உயிர்ப்பை மறுவாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகின்றோம். எங்களோடு பயணிக்கின்ற ஆண்டவர் அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம், மனம் கலங்க வேண்டாம் என்று சொல்லி எங்களுக்கு ஆறுதலை தருகின்ற ஆண்டவர். அவரிலே நாங்கள் நம்பிக்கை வைத்தவர்களாக நம்பிக்கையோடு எங்களுடைய தேவைகள் வேண்டுதலை எடுத்து கூறி மன்றாடி நிற்போம். அன்பான ஆண்டவரே, தாய் திருச்சபையை இப்பாரினில் வழிநடத்தி வருகின்ற திருத்தந்தை, ஆயர், குருக்கள், துறவியர்களுக்காக உம்முடைய பாதம் வந்து நிற்கின்றோம். நீரே அவர்களுக்கு நிறைவான ஞானத்தை கொடுத்தருளும். கோணலும் மாறுபாடுமான இந்த உலகத்திலே தாய் திருச்சபையை உம்முடைய திருவுளத்திற்கு அமைவாக அவர்கள் வழிநடத்த தேவையான அனைத்து வல்லமையையும் வழிநடத்துதலையும் அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய இரக்கத்திலே அவர்களை தாங்க வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
அன்பான ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே எங்களை அச்சத்துக்கு உள்ளாக்கி கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களை நினைத்துக் கொள்ளுகின்றோம். நீர் எங்களோடு இருக்கின்றீர். உம்முடைய தந்தையை நாம் உம்மை கரம் பற்றி பிடிப்பதனாலே எங்களுடைய அச்சங்களை நீர் நீக்குகின்றவராக இருக்கின்றீர் என்கின்ற வார்த்தையை இன்றைய நாளிலே எங்களுக்கு தருகின்றீர். எனவே நாங்கள் எந்த நிலையிலும் சோர்ந்து போகாமல், மனம் கலங்கி போகாமல், உம்மையே நாங்கள் கரம் பற்றி பிடித்து வழிநடக்க எங்களை வழிநடத்தியருள வேண்டும் என்று இறைவா உம்மையை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, கடந்த மாதங்களிலே கொரோனா நோய் இந்த உலகத்தை ஆட்டி படைத்த பொழுது நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து எங்களுடைய மன்றாட்டுக்கு செவிசாய்த்து எங்களுக்கு வலிமை அளித்து சற்று தளர்வான இந்த காலத்தில் எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். இன்னும் இந்த நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற நாடுகளை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த நோயின் தாக்கத்திலே வாழுகின்ற ஒவ்வொரு மனிதரையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தினாலே அவர்களை தொட்டு குணப்படுத்தியருளும். இயல்பு வாழ்க்கை முடங்கி போயிருக்கின்ற இந்த உலகிலே மீண்டும் இந்த இயல்பு வாழ்க்கை திரும்பி மக்கள் தங்கள் அன்றாட கடமைகளை செய்யவும், விசேடமாக நாங்கள் எல்லோரும் ஒரே குழுமமாக உம்முடைய ஆலயத்தில் ஒன்று கூடி பலியொப்பு கொடுக்கின்ற அந்த நாளை எங்களுக்கு விரைவாக தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான ஆண்டவரே, இன்றைய நாளிலே தந்தையர் தினத்தை நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய தந்தையர்களை மதித்து நடக்க, அவர்களுடைய தியாகங்கள், அர்ப்பணிப்புகள் இவைகளை உணர்ந்து அவர்கள் காட்டுகின்ற முன்மாதிரிகளை பின்பற்றி வாழவும் எங்களுடைய தந்தையர்களை நீர் ஆசீர்வதித்தருளும். அவர்களுடைய தொழில் முயற்சிகளிலே கூட இருந்து அவர்களை வழிநடத்தியருளும். நோய்வாய்ப்பட்டிருக்கின்றவர்கள், இறந்து போன எங்களுடைய தந்தையர்கள், இவர்கள் எல்லோரையும் உம்முடைய பாதத்துக்குள்ளே நாங்கள் கொண்டு வருகின்றோம். இன்றைய நாளிலே விசேட விதமாக மன்றாடுகின்ற வேளையிலே இவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களையும் அருள் வளங்களையும் பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய நாளிலே பிறந்த தினத்தை கொண்டாடுகின்ற மேரி யூகரிஸ்டா ஆண்டனி யூபர்ட், லெனின் ரூபன், மொரிசன் டொமினிக் ரூபன், ஜோய்சன் ஆகிய சகோதரர்களுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, வாழ்வி என்னும் கொடையை கொடுத்து இவர்களை வழிநடத்தியவர் நீரே. தொடர்ந்தும் இவர்களை நீர்தாமே பாதுகாத்து வழிநடத்தியருளும். அத்தோடு இன்றைய நாளிலே சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்படுகின்றவரையும் நீரே உம்முடைய கரங்களிலே தாங்கி அவரை போதிய குணப்படுத்தலை கொடுத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாட நிற்போம். நான் உங்களோடு என்றும் இருக்கின்றேன், அஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம் என்று கூறிய ஆண்டவரே, நாங்கள் உம்மிலே நம்பிக்கை வைத்து உம்முடைய வழிநடத்தலிலே, உம்முடைய பாதுகாப்பிலே, உம்முடைய ஆசீர்வாதத்திலே நம்பிக்கை கொண்டு நாங்கள் எடுத்து எம்பிய எங்களுடைய தேவைகள், வேண்டுதல்களை நீர் அறிந்தவராக இருக்கின்றீர். உமக்கு சித்தமானால் இவை எங்களுடைய வாழ்விலே நிறைவேறிடச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உள்ளத்தை தந்தே நிறைவா, உண்மையை உரைத்த
தலைவா. உள்ளதை தந்தேன் தேவா, உயர் பலியாக்குவாய் நாதா. உள்ளத்தை தந்தே நிறைவா, உண்மையை உரைத்தேன் தலைவா. உள்ளதை தந்தேன் தேவா, உயர் பலியாக்குவாய் நாதா. சக்தி பெற்றலாம் திராட்சை செடியின் ஆலயம் திறந்தது, பலி செய்ய நுழைந்தேன், அதில் ஒரு பெரும் துடிப்பு. கலசம் ஒலித்தது, கனி மொழி ஒலித்தது, அது ஒரு நல் விதைப்பு. தாபத்தை ஏற்றேன், தவறினை களைந்தேன், அதில் ஒரு பலனளிப்பு. உள்ளத்தை அளித்தேன், இடரையும் இணைத்தேன், அது ஒரு உழப்பிணைப்பு. உள்ளத்தை தந்தே நிறைவா, உண்மையை உரைத்தே தலைவா. உள்ளதை தந்தேன் தேவா, உயர் பலியாக்குவாய் நாதா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உம்முடைய கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் எழுப்பியுள்ளோம், இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடு புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், மூவுலகிறைவனாம் ஆண்டவர், வானமும் வையமும் யாவுரும் ஆட்சியுமாய் நிறைந்துள்ளன. உன்னதம் களிலே ஓசானா, உன்னதம் களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவராசி பெற்றவரே, உன்னதம் களிலே ஓசானா, உன்னதம் களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இன்றைய நாளிலே நினைவு கூறப்படுகின்ற 30வது ஆண்டிலே விக்டர் மொத்தம் போல் என்கின்ற அடியவருடைய ஆன்மாவையும் நாங்கள் நினைத்துக் கொள்வோம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இன்றைய நாளிலே பிறந்த தினத்தை கொண்டாடுகின்றவர்களுக்காக, திருமண ஆண்டு நிறைவிலே ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றவர்களுக்காக, எங்களுடைய தந்தையர்களுக்காக, இன்னுமாக எங்களை அச்சுறுத்துகின்ற ஒவ்வொரு காரணங்களுக்காகவும் இறை நம்பிக்கையை வேண்டி ஆண்டவர் இயேசு எங்களுக்கு கற்றுத்தந்த சுபத்தை சொல்லி ஏறெடுப்போம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசு தருகின்ற அமைதியை அருகில் இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே தம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே தம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் சம்மரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். சம்மரியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரன் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும். சம்மரியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. சம்மரியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவன் தரும் விருந்திது அதையும் நத்தடையென்ன. ஊரைய வரும் இறைவனை நான் ஏற்க தடையென்ன. இறைவன் தரும்
விருந்திது அதை உண்ண தடை என்ன உறையவரும் இறைவனை நாமேற்க தடை என்ன உள்ள கதவு திறந்தது அது உள்ளே வாழுவார் உவக என்னும் ஒளி கொணர்ந்து என்னையாடுவாய் செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் வேறு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. கிறிஸ்துவிலே அன்புக்குரியவர்களே, அன்று ஒருவர் என்னிடம் கேட்டிருந்தார், ஏன் நீங்கள் யூடியூபிலே ஒவ்வொரு நாளும் திருப்பலி வைப்பதில்லை என்று சொல்லி. திருப்பலியினுடைய மகத்துவம் குன்றாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இப்பொழுது ஒவ்வொரு நாளும் நாங்கள் திருப்பலி வைக்காமல் முக்கியமான நாட்களில் மாத்திரம் திருப்பலி வைக்கின்றோம். மிக விரைவிலே ஆலயங்களிலே நாங்கள் ஒன்று கூடி திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற சூழலை ஆண்டவர் எங்களுக்கு தருவார். அப்பொழுது நாங்கள் ஒரே குடும்பமாக ஆலயத்திலே ஒன்று கூடி ஆண்டவரின் கல்வாரி பலியை நாங்கள் கொண்டாட முடியும். வருகின்ற வாரத்திலே புதன்கிழமை அன்று திருமுழுக்கு ஜோவானுடைய பிறப்பு நாளாக இருக்கின்றது. அன்று மாலை 7 மணிக்கு திருப்பலி யூடியூப் காணொளி வழியாக உங்களுக்கு வழங்கப்படும். வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு நற்கருணை ஆசீர்வாதம் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வழமையை போல 12 மணிக்கு ஞாயிறு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியானது புனித பேதுரு பவுல் இவர்களுடைய திருவிழா திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்படும். ஆகவே இந்த விழாக்களை கொண்டாடுகின்ற தாயகத்திலே இந்த விழாக்களை கொண்டாடுகின்ற இறை மக்கள் இங்கு இருக்கின்றீர்கள். உங்களுடைய ஆலய திருவிழாவாகவும் அந்த திருப்பலியை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். மற்றும் நாங்கள் ஏற்கனவே அறிவித்ததை போல வால்சிங்கம் அணியினுடைய ஜூலை மாத திருவிழாவானது ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. பொதுவாக நாங்கள் ஜூலை மாதத்திலே 2வது ஞாயிற்றுக்கிழமை அங்கே நாங்கள் திருவிழா எடுப்பது வழக்கம். இவரிடம் அது 12ஆம் தேதி வருகின்றது. ஆகவே அந்த நாள் அங்கே திருவிழா இடம்பெற மாட்டாது. அந்த நாளில் அங்கு குடும்பமாக செல்வதை தவிர்த்துக் கொள்ளும்படியாக உங்களுடைய அன்போடு கேட்கின்றோம். தற்பொழுது வால்சிங்கம் அன்னையினுடைய திருத்தலத்திலே தனிப்பட்ட வழிபாட்டுக்காக திருப்பதி திறக்கப்பட்டிருக்கின்றது. மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே இறை மக்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகின்றார்கள். ஆகவே ஏனைய நாள்களில் உங்களுக்கு வசதியான முறையிலே நீங்கள் அங்கு சென்று மன்றாட முடியும். திருப்பலியிலே நீங்கள் அங்கு பங்கெடுக்க முடியாது, மன்றாட முடியும். ஆனால் ஜூலை மாதம் 12ஆம் தேதி நீங்கள் எல்லோரும் அங்கே செல்லுவதை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். இந்த திருவிழா குறித்த ஏனைய அறிவித்தல்கள் அல்லது ஏனைய ஆயத்தங்களை நாங்கள் செய்யவிருப்பின் நேரத்தோடு உங்களோடு தொடர்பு கொண்டு அவற்றை குறித்து உங்களுடைய குழுக்களுக்கு நாங்கள் அறிவிப்போம். நன்றி. ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நம்புகின்றன. தக்க வேளையில் நீரே அவற்றுக்கு உணவளிக்கின்றீர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறைபற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கருவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா, அருளினை நிறைவாய் கொண்டவளே அம்மா, உம்மார்போடு நான் சாய்ந்து மகிழ வேண்டும் அம்மா, உன்மடி மீது தலை சாய்ந்து உறங்க வேண்டும் அம்மா. கருவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா, உந்தன் பெயரை ஒரு முறை சொன்னால் உள்ளம் இங்கே மகிழ்கின்றது. கண்கள் மூடி கரங்கள் குவித்தால் புதுமைகள் கோடி நிகழ்கின்றது. பெயரை ஒரு முறை சொன்னால் உள்ளம் இங்கே மகிழ்கின்றது. கண்கள் மூடி கரங்கள் குவித்தால் புதுமைகள் கோடி நிகழ்கின்றது. அம்மா, நான் பிள்ளை, தொல்லை இனி இல்லை. உம் திருவடி அமர்வது போதும் அம்மா, திருவருள் வாழ்வில் சேரும் அம்மா. கருவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா, அருளினை நிறைவாய் கொண்டவளே அம்மா.